விஷால் சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்ல இப்படிதானே ஆகும், அந்த கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆகும் ரொம்ப. அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன். ஓகே, அதனாலதான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்காந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு ஒரு சீன் சொன்னேன். அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல. எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியில இருந்து ஒண்ணுமே தெரியாது எனக்கு சென்னையை பத்தி. பஞ்சமுடைக்கு வந்த கதை தான். நான் வந்து பார்க்கும்போது இவருக்கு எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த டைம்ல வந்து பெரிய படத்துல ஒண்ணு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வந்து. ஆமா, அப்பவே ஐ லவ் இந்தியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட கண்ணு. அப்படியே வந்து ஃபில்ம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போறாருதான் தெரியும். பட் வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைம்ல நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது எல்லாம் கிட்ட தான் வருவாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஆளு, ரொம்ப ஹம்பிளான ஆளு. ஹாஸ்டல் ரூம்ல உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்ட் தான் வச்சிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த மகாபிரபு, ஐ லவ் இந்தியால கம்போசிங் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் பிடிச்சிருக்காங்க விஷயம். ஸோ இதற்கு வந்து மியூசிக் டேரக்டர்ஸ்னா சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமா பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூன்ல குட்டி கீபோர்ட்ல போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷன்ல கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்றதுல இருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமா நாங்க ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் தான் அதோட வே ஹி ஹேண்டில் இல்ல ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளா வந்து ரொம்ப நாளா இருந்தாரு. நான் நிறைய இருந்து பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இருக்கு. சினிமாக்குள்ள பல லேயர்ஸ், அது வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு போடு தான். ஆக்சுவலா இது லாபம் தான். தொழில்ன்றது எல்லா தொழிலும், நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் அது போடு தான். ஜெயிக்கிறவன் வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தர் லூஸ் பண்ணுவா, ஒருத்தர் ஜெயிப்பான். இதுதான் வந்து நீதி. ஆமா, இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இதை வந்து டாக்டர் விஷயங்கள்ல வந்து 4-5 டிகிரி படிச்சு பிறதான் ஹிந்தி பேச முடியும், இந்தியா முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆமா, சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்க் இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில நான் வந்து ஒரு ஆர்வப்பாளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போறேன்னு சொல்றேன். அப்போவே அந்த டைம்ல தான் சார் கூட தான் நான் வந்து அந்த மாதகஜராஜா ஒர்க் பண்றேன். சார்க்கெல்லாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சிந்தசிஸா நிறைய பேசியிருக்காங்க.